ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவில் ஸ்கூல் ஃபீஸ்லாம் எப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோங்க. ஒரு 1 வீக்காக அந்த வேலை தான். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டு வராருன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி விசாரிச்சாச்சு. புவனேஸ்வர்லேயும் விசாரிச்சாச்சு. ஆக்சுவலாக ஃபீஸ் கேட்டவொடனே எனக்கே வந்து தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒடிஷாவில் வந்து அந்தளவுக்கு என்ன அதிகமாக வந்து எஜுகேஷன்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளைவும் கொடுத்துருந்தேன். அது ஒரு டைமிங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது நானும் வந்து ஒரு வேளை கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. பசங்களும் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செய்கிறாங்க அப்படின்றதுனால, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது. பசங்களை கூட்டிகிட்டு வரது அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வெளியில் போகிறதில்ல. அதனால் வந்து பசங்களை எதிரிலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறனால அங்கே படிக்க வச்சிட்டோம். சரி, 5th அப்புறமா இந்த ஸ்கூல் வந்து கிடையாது. அதனால் 6 வந்து நம்ம ப்ரைவேட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பெரியவனை வந்து 6 சேர்க்கும் போது சின்னவனையும் சேர்த்து அவனையும் வந்து 3rd கிளாஸ் வந்து அங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அந்த ப்ராசஸில் வந்து லோனில் வாங்கி கடை வைக்கிற இது வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து நல்ல கடை வச்சு ஓரளவுக்கு வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பசங்களையும் படிக்க வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். பிப்ரவரிக்கு அப்புறமா தான் அது எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது சகிகோபால்ன்ற இடத்துல ஜேவியர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்கூலில் வந்து கேட்டிருந்தேன். அங்கே வந்து நிறைய ஃபீஸ் விஷயம் பற்றி கேட்டப்போ அவங்க வந்து 64,000 வந்து சொல்லியிருந்தாங்க 6th ஸ்டாண்டர்டுக்கு அட்மிஷனுக்கு. வேறு எந்த காசும் கட்ட தேவையில்லை. யூனிஃபார்ம்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சொன்னாங்க. சரி, ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு வேளை சிபிஎஸ்சினால அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்த அப்புறமா இன்னொரு ஸ்கூல் வந்து அந்த இதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பக்கத்தில் தான். அந்த ஸ்கூல்லையும் கேட்டாங்க. அங்கேயுமே வந்து 78,000 அந்த மாதிரி சம்திங் சொன்னாங்க. புவனேஸ்வரில் நாங்கள் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, வெங்கடேஸ்வரான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஃபீஸ் வந்து கேட்டவுடனே நான் ஷாக் ஆகிட்டேன். 1,20,000 வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எல்லா ஃபீஸும் ஒரு இடத்துலையும் கேட்கும்போது என்னங்க ஏறிக்கிட்டே இருக்குது, எங்கேயும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல் அங்கேயே இருக்குது. ஜேவியர் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையுமே இருக்குது, ஒடிஷாலையும் இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூல் அப்படின்னால அவ்வளோ கேட்குறாங்க போல நினச்சிட்டு வேறு ஸ்கூலில் கேட்கலாம் நிறைய இடத்துல கேட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து 2 பசங்களை படிக்க வைக்க ஒரு வருஷத்துக்கு 50,000 வந்து எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே வந்து கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஒரு வேளை ஏற்கனவே கடை வச்சுருந்து ஓரளவுக்கு கடை வந்து இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த பட்சத்தில் வந்து சேர்த்துருந்தோம்னா ஓகே, நம்ம ஒரு 60,000 வரைக்கும் செலவு பண்ணலாம் 2 பேருக்கும் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கோம். இப்போ வந்து 50,000ன்றதே ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ கடை வைக்கணும், லோன் வாங்கி லோன் அமௌண்ட்டையும் கட்டணும், ப்ளஸ் வந்து வீட்டு வாடகை, பசங்களை பார்க்கணும், பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி ஹஸ்பண்டுக்கு, அதோட அம்மா, என்னோட அம்மா, எங்கள் பசங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது இப்போ புவனேஸ்வரில் கடையும் வாடகை, வீடும் வாடகை. அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், ஒரு 6 மந்த்துக்கு நமக்கு தெரியாது. கொஞ்சமாக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு செட் ஆகிறதுக்கு 6 மந்த் ஆகிடும். அதனால் இப்போ ஸ்கூல் அட்மிஷன், பசங்க படிக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து கடை வைக்கிறது எல்லாமே இந்த டைமில் இருக்குன்றதுனால 5 lakhs வந்து லோன் அமௌண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப்லேயுமே கூட எனக்கு சொந்தங்கள் மாதிரி ஆனவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலேருந்து அந்த கொரோனா டைமுக்கு அப்புறமா எங்களோட கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா சரி ஓரளவுக்கு செட் ஆகிடும்னு பார்த்தா நமக்கு வந்து டக்குன்னு ஹஸ்பண்ட் வந்து +2 முடித்தவுடனே சென்னை வந்தவர். அதனால் சென்னையில் இருக்க நிலவரங்கள் அவருக்கு ஓகே. அந்த மாதிரியும் எனக்குமே வந்து புவனேஸ்வருக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே வந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒடிஷாவுக்கு வந்து வீடு கட்டினி சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு ஜுவல்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணி, பைக்கு, ஹஸ்பண்டு எல்லாமே வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டோம். வீடு கட்டின அப்புறமா வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கலாம். ஏன்னா ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலைக்கு போனால் சம்பளம் வந்து ரொம்ப பாதி. சென்னையில் எவ்வளவோ, ஒடிஷாவில் அதில் பாதி தான் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் ஹஸ்பண்டோட சேலரி பற்றி. அதனால் வந்து சரி ஓகேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னா அமௌண்ட் வந்து நம்ம லோன் எடுத்தால் கஷ்டமாயிடும். அதனால் வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம கடை வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கே வந்தார். ஆனால் ஒரு தடவை சென்னைக்கு வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அது என்னன்னு தெரியல, ராசியாக என்னென்னு
வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்தார். எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அதை சர்ஜரி பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு அமௌண்ட் ரெடி ஆகும்போது மறுபடியும் ஒரு 1 lakh அப்படி இப்படின்னு சொல்லி செலவாயிடுச்சு. அவர் 2 மாதம் லீவு ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு. ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாது, இங்கேருந்து புவனேஸ்வர் போனோம். புவனேஸ்வர் வந்து கிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வரது போகிறது அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி செலவு ப்ரைவேட்டில் தான் பண்ணியிருந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அமௌண்ட் செலவு. மறுபடியும் இப்போ வந்து கடை வைக்கலான்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு மேலே வழி இல்லை. 2 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கம்பல்சரி நம்ம வந்து லோன் வாங்கிடலாம். ஏன்னா பசங்களோட ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியம். 5th முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கூல் பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஸ்கூல் பற்றி. அதனால் வந்து கண்டிப்பாக பசங்களை வந்து நல்ல ஒரு ஸ்டடி இருக்கணும், அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்லேருந்தே சேர்த்துருந்தாலும் ஓரளவுக்கு வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப வந்து மோசமாக பண்ணிட்டாங்க. அதனால் பசங்க வந்து இப்போ நாங்கள் புவனேஸ்வரில் வீடு வாடகை எடுக்கணும், ஹோட்டலும் வாடகை, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல எடுத்து பசங்களை அட்மிஷன் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஒரு 5 ஸ்கூலில் வந்து ஃபீஸ். ஃபஸ்ட்டு ஜேவியர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 64 அந்த மாதிரி என்னமோ சொன்னாங்க. 78 இன்னொரு ஸ்கூல் அங்கே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. புருஷோத்தம்பூர்னு சொல்லி ஒரு ஊர் அங்கே வந்து இருக்குது. 3வது வந்து புவனேஸ்வர் வெங்கடேஸ்வரா 1,20,000. இன்னொரு ஸ்கூல் வந்து கேட்டாங்க, அங்கேயுமே வந்து 58 சம்திங் சொன்னாங்க. இன்னொரு ஸ்கூல் வந்து அதே மாதிரி தான், எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ப்ரைமரி ஸ்கூல் அந்த மாதிரி இடத்துலையே வந்து எக்கச்சக்கமாக ஃபீஸ் சொல்கிறாங்க. நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்ட மாதிரி ஆகிட்டேன். என்னடா எல்லாரும் வந்து ஒடிசால கம்மின்னு சொன்னாங்க, இங்கே என்ன இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட ரியாக்ஷன் ஆகிடுச்சு. அதோட வந்து நான் வந்து ஒடிஷாக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுங்க. நான் வீட்டிலேருந்து வெளியில் மோஸ்ட்லி போகிறதே இல்லை. எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வெளியில் நிலவரமே நான் அந்தளவுக்கு கண்டுக்கல. வீட்டிலேயே இருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஓகே தான். இந்த கொரோனா வந்து அப்புறமா அந்த கொரோனாவில் கெட்டு போன குடும்பங்கள்லாம் சொல்கிறதுல நாங்களும் ஒரு சின்ன ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய அடி வாங்கிட்டோம் கொரோனாவில். ஓகே, சேவிங்ஸில் பாதி போயிடுச்சு. ப்ளஸ் வந்து வீட்டுக்கு வந்து வீடு கட்டும் போது ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்கனால என்னோடய ஜுவல்ஸ் வந்து வச்சு வீடு கட்டியாச்சு. இப்போ கடை வைக்கணுன்னாலும் லோன் வாங்குகிற நிலைமை வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு கடவுள் புண்ணியத்தில் லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொந்தங்கள் மாதிரி யூடியூப்பில் கிடைச்சவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து ஆள் யாருன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதையும் வச்சு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பிப்ரவரி போல் கடை வைக்கலான்னு இருக்கோம். பார்க்கலாம், கடவுள் விட்ட வழி தான் எல்லாமே. கண்டிப்பாக வந்து பிப்ரவரியில் கடை ஸ்டார்ட் பண்ணிடணும். அது எவ்வளோ அமௌண்ட் லோன் கிடைச்சாலும் பரவாயில்ல. பசங்களை வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஸ்கூல் பற்றி சொன்னேன், ஒரு ஸ்கூல் பற்றி சொல்லவே இல்லை. அது என்ன ஸ்கூல்னா சரஸ்வதி வித்யாலயா. இந்த ஸ்கூல் வந்து ஒடிஷாவில் நிறைய இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும். ஒரு இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வரதுக்கு. 10லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். அங்கே வந்து மந்த்லி 1000 rupees ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு அட்மிஷனுக்கு 5000 வந்து எல்கேஜிக்கு வாங்குறாங்க. அதே அளவு வந்து இப்போ பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னா 6th வந்து ஃபஸ்ட்டு 8000 கட்டணும். அதுக்கப்புறம் மந்த்லி வந்து 2800 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருக்குது. மந்த்லி வந்து கணக்கு போட்டால் இந்த மாதிரி ஒரேடியாக கட்டினா வந்து 38 அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. 38 அந்த மாதிரி. சின்னவனுக்கும் வந்து ஒரு 28 அந்த மாதிரி வந்துடும். 2 பேருக்கும் சேர்த்து நம்ம படிக்க வைக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். பார்க்கலாம், ஏன்னா கடை ஆரம்பிச்சுட்டு ஓரளவுக்கு ஓடி இருந்து நம்ம அதுக்கப்புறமா படிக்க வச்சுருந்தோம்னா ப்ரைவேட்டில் ஓகேவாக இருந்திருக்கும். இப்போ கடையும் ப்ளஸ் படிப்பும் எல்லாம் ஒன்றா டைமில் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் வந்து திக்கு முக்கில் ஆட வேண்டி இருக்குது. ஆனால் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து கடவுளை முழு மனசோடு நம்புகிறோம். கடவுள் வந்து நல்ல வழி காட்டணும். கஷ்டப்படாமல் கடவுள் கூப்பிட்டா தான் தப்பு. நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் கடவுள் வந்து கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா தெரியும் எல்லாருக்குமே, ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, என் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க, நானும் பசங்களும் இங்கே தனியாக இருக்கோம். எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால் கடவுளோட ஆசீர்வாதத்தால் சீக்கிரமாக ஆரம்பித்து பசங்களை நல்லா படிக்க வைக்கணும். ப்ளஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வேலையும் இருக்கணும், அவரும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட், நான், பசங்க, அம்மா எல்லோரும் அங்கே இருந்துப்போம். மாமியாரும் மாமனார் வந்து அடிக்கடி வந்து அங்கே இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, மாற்றி மாற்றி இருந்துப்பாங்க. மாமியார் மாமனார் வந்து அவங்க பார்த்துக்கிறது அப்படின்னால, மூத்தார் அவங்க பார்த்துக்கணுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் மந்த்லி அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு, சமைச்சு கொடுக்கறதுக்கு. அதனால்
அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோஸில். கூட்டு குடும்பமாக தனியாக அந்த மாதிரின்ற வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் சொல்லியிருப்பேன். அதனால மந்த்லி வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கோம். மாமியார் மாமனார் வரேன்னு சொன்னாலும் அங்கே வந்து இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இந்த ஸ்கூல் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஹோட்டல் ஆரம்பித்தா அந்த பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்கூல் இருக்குது. இதாங்க ஒடிஷாவோட ஸ்கூல் ஃபீஸோட நிலவரமும் சரி, எங்களோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.